Hi friends, welcome to Bowie's Homey Delights. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா barbecue style crispy corn எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். barbecue போணும்னாலே எல்லாருக்கும் ஃபேவரட்டா அன்லிமிட்டடா சாப்பிட்ற டிஷ் தான் இந்த crispy corn. வீட்டிலே இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இந்த மாதிரி frozen corn வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா corn வாங்கி அதை நீங்கள் corn செப்பரேட் பண்ணி எடுத்து அந்த corn-ஐயும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக ஆகிடும், சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பாயில் ஆகிடும். அதுக்காக நான் இந்த ஃப்ரோசன் கார்ன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கார்னை யூஸ் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கார்னை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். நான் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 minutes நல்லா கொதி வர மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்வீட் கார்னு. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பிராண்டில் வந்து ரொம்ப நேரம் ஆகும் சாஃப்ட் ஆகிறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வாட்டரை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் அந்த ஸ்வீட் கார்னில் லைட்டாக அந்த தண்ணி ஒட்டி இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இந்த மாதிரி மாவெல்லாம் போடும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அண்ட் ரைஸ் ஃப்ளார் பச்சரிசி மாவு அது ஒரு 3 டீஸ்பூன் போடுறோம். அண்ட் மைதா ஒரு டீஸ்பூன் போட போகிறோம். ஸோ இந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிடும்போது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கம்மி பண்ணிவிட்டு மைதா அதிகப்படுத்திடலாம். அண்ட் இப்போது சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பேன் ரெடியாக வச்சுட்டேன். பேன் ரெடியாக வச்சு இதில் ஆயில் ஊற்றிடலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சுடுங்க. ஸோ பேன் இந்த சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கார்னை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஆயில் சூடாகிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம போயிட்டு இந்த கார்ன் மிக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒவ்வொரு கார்ன்லேயும் வந்து அந்த ஃப்ளார் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா கார்ன்லேயும் சூப்பராக கோட்டாக இருக்குது. நம்ம வாட்டரே ஆட் பண்ணல, பட் எவ்வளோ நல்லா ஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். அது நேச்சுரலாக பாயில் பண்ண அந்த வாட்டர் மட்டும்தான் இருக்குது இதில். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டிக் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆயிலில் வந்து இந்த கார்னை போடுறேன். சூப்பராக சிபிள் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும். அப்போ தான் கரெக்டான ஃப்ளேமில் இருக்க ஆயில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும் கார்னு. இந்த கார்ன் சிசில் ஆகிற சவுண்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இது அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு செப்ரேட்டான ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே பவுல் எடுத்து வச்சுட்டேன். கார்னும் வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியுது நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ கார்னை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலே இல்லாமல் சூப்பராக வரும் ஃப்ரைடு அந்த கிறிஸ்பி கார்ன் வரும். அண்ட் இதில் நான் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சால்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர், இதை மேங்கோ பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சார்ட்னஸை கொடுக்கும். ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்பிக்யூ ஸ்டைலில் நம்ம கிறிஸ்பி கார்ன் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.